بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த, நாமெல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய, நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த, வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை துவங்குகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையின் சார்பாக நடத்தப்படுகிற மக்தப் மதரசாவின் பெற்றோர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சிகளே நாம் எல்லாம் ஒன்று குழுமிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தமிழகத்தில் எத்தனையோ மதரசாக்கள், பாடத்திட்டங்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும், இறைவனின் மிக பெரும் கிருபையினால், அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அருளால் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள், மாணவிகள் இந்த கிளையின் சார்பாக மட்டும் படித்து வருகிறார்கள் என்று நாம் கேள்விப்பட்ட செய்தி மிகவும் ஆச்சரியத்திற்குரிய, நம்மை வியப்பில் ஆழ்த்திய ஒரு செய்தியாக இருந்தது. நிர்வாகி இடத்திலே நான் கேட்டேன், எத்தனை பேர் படிப்பாங்க? பொதுவாக மக்தப் மதரசாவினுடைய வெளியே இருக்கிற வெளி ஊர்களுடைய நிலவரம் என்னன்னா, ஓதவா, ஓதிட்டியா, போயிட்டு வா. இமாமுக்கும் அந்த மக்தப் மதரசாவில் படிக்கிற பிள்ளைக்குமான தொடர்பு அவ்வளவுதான். ஒரு 50 பேர் அதிகபட்சமாக படிப்பாங்க. அதையும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் படிப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். 110 மாணவர்கள் அதிகபட்சமாக இருந்த சில மதரசாக்கள் உண்டு, மாணவ மாணவிகள் சேர்த்து. 210 மாணவர்கள், 200க்கும் நெருக்கமான மாணவ மாணவிகளை கொண்டு அல்லாஹ்வுடைய அருளால் இந்த கிளையின் சார்பாக ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். வெறுமனே ஆசிரியருடைய ஒத்துழைப்பு மட்டும் இதில் இல்லை, பெற்றோர்களாகிய நம்முடைய ஒத்துழைப்பினுடைய விளைவுதான் இத்துணை மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். இது மதரசாவினுடைய நிலவரம். ஏன் இது போன்ற கூட்டங்கள் கூட்டப்பட்டு இது போன்ற உபதேசங்கள் உபதேசிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுக்கு சில திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் நபிகளாருடைய பொன்மொழிகளையும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்ள், வானம் மற்றும் பூமியினுடைய ஆட்சி படைத்த ரப்புக்கே சொந்தம். யஹ்லுகு மா யஷா வ யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹ் தான் நாடியவற்றை இந்த உலகத்தில் படைக்கிறான். ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்குரிய தனி சொந்தம். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான். வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸா, அல்லது ஆணையும் பெண்ணையும் சேர்த்தே கொடுக்கிறான். வயஜஅல் மன் யஷாஉ அகீமா, அல்லது அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்களை மலடாகவும் விட்டு விடுகிறான் என்று அல்லாஹ் பிள்ளைகளை வழங்குகிற அந்த வழங்குதல் குறித்து பேசுகிற போது யஹபு லிமன் யஷா என்று பேசுகிறான். ஹிபா அப்படின்னு நீங்கள் அரபியில் தேடி பார்ப்பீங்கன்னா கிஃப்ட், வேல்யூவபிள் கிஃப்ட், யாருமே கொடுக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பிள்ளைகள். ஏதோ நான் வார்த்தையில் வர்ணித்து சொன்னினாலும் கூட அந்த வார்த்தையினுடைய வர்ணனைகளை
அது குறித்த பேச்சுக்களை ஒருவர் கண்கூடாக அனுபவிக்காத வரைக்கும் அதை அவர் உணரவே இயலாது. அல்லாஹ் உங்களுக்கு நாம் பரிசாக கொடுத்திருக்கிறோம், ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். என்னுடைய திருமணத்திற்கு ஒருவர் கிஃப்ட் கொடுக்குறாருங்க, நல்லா இருக்குங்க வச்சுக்கிறேங்க, ரொம்ப நாளா உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு ஆசை, தேடி தேடி உங்களுக்காகவே வாங்கினது இப்படின்னு கொடுக்கும்போது எனக்கான ஆசையும் அது குறித்த கவனிப்பும் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அத்துணை பொருட்களுமே நான் விலை கொடுத்து வாங்கியதில்லை, யாரோ ஒருவர் எனக்கு விரும்பி கொடுத்த பொருட்கள். என்னுடைய தாயினுடைய தாய் எனக்காக விருப்பப்பட்டு கொடுத்து சென்றது. என் பேரன் வருவாங்க, அவனுக்கு இதை எப்படியா கொண்டு போய் சேர்த்துருங்க, என் பேத்திக்கு இதை கொடுங்க, இந்த செயினை அவளுக்கு தான் நீங்க கொடுக்கணும், கிஃப்ட். அதனுடைய மதிப்பை நாம் அறிந்துதான் வைத்திருக்கிறோம், உடைத்து விட மாட்டோம், பால்படுத்த மாட்டோம், அப்படித்தானே? ஆனால் அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு பரிசை, அந்த ஒரு கிஃப்டிலே இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தின் பெற்றோர்கள் ஏன் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்ற ஆதங்கத்திலும் ஒரு மனக்குமுறலிலும் தான் இது போன்ற கூட்டங்கள் கூட்டப்பட்டு இது போன்ற உபதேசங்கள் உங்களுக்கு உபதேசிக்கப்படுகிறது. முதலில் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற அற்புதத்திலும் பேர் அற்புதம் இந்த பிள்ளைகள், பிள்ளை செல்வம். ஏதோ நமக்கு கிடைச்சிட்டனால அந்த அருமை பற்றி நாம் தெரியாமல் இருக்கிறோம் என்று நான் சிலரை நினைக்கிறேன். இல்லை, யாருக்கு அந்த அருள் வழங்கப்படவில்லையோ, யாருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லையோ அவர்களிடத்தில் ஒரு 5 நிமிடம் அமர்ந்து பேசுங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்களில் கண்ணீரை நம்மிடத்திலிருந்து அவர்கள் நம்மை அறியாமலே வர வைத்து விடுவார்கள். ஏன்? ஏக்கம். ஒரு பிள்ளை கிடைச்சிராதா? அல்லாஹ் ஒத்த பிள்ளைய தந்துட மாட்டானா? பிள்ளை எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் ஒரு பிள்ளைய ஒன்று தந்துறேன் கேட்கிறார்கள். பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத மருத்துவமனைகள் இல்லை, பொருளாதாரம் தன்னிடத்தில் இல்லை என்ற நிலை இல்லை. எத்தனையோ கோடான கோடிகளுக்கு அதிபதிகள் கூட இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியவில்லை. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த அருளிலே நாம் மிக அலட்சியமாக இருந்துவிட்டு செல்லத்தான் முடியுமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிக அற்புதமான அமானிதமும் கூட இது. ஏன் அமானிதம் என்று பேசுகிறோம்? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அமானிதம். உங்களுடைய உடல் உறுப்புகள் எப்படி அமானிதமோ, உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் எப்படி அமானிதமோ, அதைவிட பன்மடங்கான அமானிதம் உங்களுடைய பிள்ளைகள். இன்றைக்கு பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்கிற நிலையை நான் சொல்லுகிறேன். சமீபத்திலே வளர்ந்துவிட்ட இந்த அறிவியல் உலகத்தில் பெற்றோர்களை விட மிக வேகமாக பிள்ளைகள் அறிவு சார்ந்த விஷயத்தை உயர்ந்திருக்கிறார்கள், மாற்று கருத்தில்லை. என் பிள்ளை நல்லா பேசுவான், அவருக்கு ஒரு இங்கிலீஷில் பேசி காட்டுறான், தசு குசுன்னு பேசுறான், பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு, சார் பிள்ளை நல்லா பேசுது. இப்போ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் எனக்கு சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. உங்க பிள்ளை என்ன மக்தப் மதரசால ஓதுதுன்னு இங்க இருக்கிற பெற்றோரிடத்தில் கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? கேட்பதற்கு நேரம் இல்லை. உங்களுடைய உள்ளத்தை தொட்டு யோசித்து பாருங்கள். உங்க பிள்ளை என்னங்க படிக்குது ஸ்கூல்ல? அம்மா 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். 8th. எந்த ஸ்கூல்? ஆக்ஸ்போர்டு. உங்க பையன் அங்க படிக்கிறான். கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கியிருக்கு, 4-5 பேர்ட்ட பேசி வாங்கியிருக்கு, தர்றதே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்படியோ சேர்த்து ஃபீஸ் லட்சமா கட்டி சேர்த்தாச்சுல. உங்கள் பிள்ளை மக்தப் மதரசாவில் ஓதுகிற குர்ஆனுடைய பக்கத்தின் எண் என்ன? துஆவின் நம்பர் என்ன? இதுவரை உங்கள் பிள்ளை மரணம் செய்திருக்கிற துவாக்கள் என்ன தெரியாது. உலக விஷயம் தேவைதான், மார்க்க விஷயத்தையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் அறிவுரை. ஆத்தீங்களா? உலக விஷயமே படிக்க கூடாதுங்கிறாங்க, ஸ்கூலுக்கே போகக்கூடாதுன்னு போல விட்டாங்க. இல்லை, படிக்கத்தான் வேண்டும், உயர்ந்த அதிகாரத்தை பெறத்தான் வேண்டும். மார்க்க விஷயம் இல்லை என்றால் உங்களே வீட்டை விட்டு விரட்டி விடுவானேன். பின்னால் சொல்லுகிறேன், வளர்ந்து விட்ட இந்த அறிவியல் உலகத்தில் தற்போதைய நிலை என்ன தெரியுமா? எல்லார் கைகளிலும் மொபைல் போன்கள் உண்டு. உம்மாவுக்கு லாக் எடுக்க தெரியும், சொந்தக்காரங்களுக்கு போன் அடிக்க தெரியும், நல்லா இருக்கீங்களான்னு ஒரு 1/2 மணி நேரம் பேச தெரியும்.
யூடியூப்ல போய் டைப் பண்ணி கூட பார்க்க தெரியாது நம்ம உமாமா இருக்கு. என்ன பிரச்சனைண்டா, யூடியூப்ல போய் எனக்கு அந்த நாடகம் வரணும்னு டைப் பண்ண தெரியாது, பக்கத்தில் மைக் கொடுத்துருக்கிறான், ஸ்பீக் டு நவ், இது உடனே வரவும் சல்லன் வந்துடும், பாரதி கண்ணம்மா வந்துடும். வேற என்னென்ன நாடகம் எல்லா பலா முசீபத்தும் பேசினாலே எடுத்து கொடுத்துரும். அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. உம்மாமாருடைய நிலை இவ்வளவுதான். பிள்ளை என்ன தெரியுமா, உங்களுக்கு யூடியூப் மட்டும்தான் தெரியும், மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபேஸ்புக் தெரியும், இன்ஸ்டாகிராம் எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும் தெரியாது. ஸ்னாப் சாட்னு இப்போ புதுசாக ஒரு பலா வந்திருக்க, அது எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும் தெரியாது. இன்னும் எத்தனையோ இந்த த்ரெட்ஸ், இன்னும் நிறைய அப்ளிகேஷன்கள் உண்டு. இதுவெல்லாம் பெற்றோர்களுடைய கவனத்தில் இல்லை. பிள்ளை பார்க்குறாங்க, உமாவுக்கு ஃபோன் நாலேஜே இல்லை. ஃபோன் நாலேஜ் இல்லைன்னா ஏன் பிள்ளைக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி பிரதானம். இல்லை பிள்ளை அதில் தான் படிக்குது, என் பிள்ளை அதை படித்தாதான் கலெக்டர் ஆகும், என் பிள்ளை அதில் படித்தாதான் பெரிய டாக்டர் ஆகுன்ட்டான், அதனால் வாங்கி கொடுத்துட்டேன். சரி வாங்கி கொடுத்தீங்க, கவனித்தீர்களா? உங்கள் பிள்ளை அந்த மொபைல் போனில் என்ன செய்கிறான் என்ன செய்கிறாள் கவனிப்பதில்லை. சமீபத்தில் நடந்த எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம். எங்கேயோ இருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லையில் இருக்கிற ஒருவன் இங்கு இருக்கிற ஒரு பெண்ணிடத்தில் இன்ஸ்டாகிராமில் கரம் பிடித்தான் என்று செய்தி வருகிறது. கரம் பிடித்தான், சரி, கலட்டி விட்டு போனானா என்ன பண்றது? கூட்டு போய் பிள்ளைய கடல்ல தள்ளிட்டா என்ன பண்றது? யோசிக்கிறது இல்லை. சமீபத்தில் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய பெண்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய, உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய மிக முக்கியமான எச்சரிக்கை, சமூக வலைதளங்களை மிக கவனமாக பயன்படுத்துங்கள். உங்களுடைய ஒவ்வொரு செயல் நடவடிக்கைகளும் கவனிக்கப்படுகிறது. நீங்கள் பதிவிடுகிற ஒவ்வொரு புகைப்படங்களும் ஒருவரால் சேமிக்கப்படுகிறது. இல்லை என்று இல்லை, உங்களுக்கே தெரியாம உங்களை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் 10 பேருக்கு அக்செப்ட் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. இதுவெல்லாம் பெற்றோரும் இதற்கு உடந்தை. ஏன் தெரியுமா? வீட்டில் எல்லார் வீட்லையும் கருப்பு பெட்டி இருக்குதான், பிள்ளைய உட்கார வச்சு பக்கத்திலே பார்க்குறீங்களா? என் பிள்ளை நல்லா பாடுது பாருங்க, ஆரம்பிச்சது நீங்க தானே, என் பிள்ளை எவ்வளோ அழகா ஆடுது பாரு, மாமாவுக்கு ஆடி காட்டு, தங்கு தங்குன்னு ஆடுது, கடைசியில் கூட்டிட்டு ஓடுது. நிலவரம் தானே? எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கும் கூட போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்று என் பிள்ளை எப்படியா மீட்டு தாங்க, எப்படி மீட்டு தருவாங்கிறாங்க. எப்படி மீட்டு தருவாங்க? நீங்கள் அவ்வளவு அலட்சியமாக இருந்து விட்டு உங்களுடைய பிள்ளையை சரியான முறையில் வளர்க்காமல் கவனிக்காமல் அந்த அமானிதத்தை பால்படுத்தி விட்டால் மற்றொருவர் எப்படி பொறுப்பாவார்? பழமொழி கூட சொல்வார்கள், 5இல் வளையாது 50இல் வளையாது. சின்ன பிள்ளைகளே நீங்க கொடுக்கிற மார்க்கம் தான், அந்த உபதேசம் தான். அதை நீங்கள் சரியான முறையில் கொடுக்காவிட்டால் உங்கள் பிள்ளை தறிகட்டுத்தான் போவான். நிதர்சனமான உண்மை. சாபம் விடுறாரு. நல்லதா 4 வார்த்தை சொன்னா நல்லா தானே இருக்கும். இல்லை, உலகத்தினுடைய யதார்த்தத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய செயல் நடவடிக்கைகள் கவனிக்கப்படுகிறது. பெற்றோர்கள் எத்தனை பேர் இதில் கவனம் எடுத்தோம்? ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளை கரெக்டான டயத்துக்கு தான் வருதான்னு பார்க்கிறோம், நல்லா தான் படிக்குதான்னு பார்க்கிறோம். ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா முதல் வரிசையில் போய் உட்காந்து என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான், ஏன் 99 எடுத்தான் இந்த பாடத்தில் மட்டும் கேட்கிறோம். 100 மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட டீச்சர் சரியில்லையான்னு கேட்கிறோம். இத்துணை கேள்விகளை பிள்ளை குறித்து உலகம் சார்ந்த விஷயங்களில் கேட்கிற பெற்றோர்கள் ஏன் மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் இத்துணை அக்கறையோடு இல்லை என்பதுதான் கவலை. மற்ற விஷயத்தை பேசுறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால் அது குறித்து அவ்வளவு ஆய்வு செய்கிறீர்கள் அல்லவா? உலகம் சார்ந்த விஷயத்தில் மனிதர்கள் சுயநலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் அவ்வாறு இல்லை. பிள்ளைகளை நீங்கள் சரியான முறையில் வளர்க்காவிட்டால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்பான். இல்லை, என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. எத்தனை தடவை தான் சொல்றது? சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லவில்லை. சரியான முறையில் நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு மீறி நடக்க மாட்டாள். ஏன் மீறாங்க? அவன் காட்டி வச்சது அப்படி, நீங்க காட்டி கொடுத்தது அப்படி.
பிள்ளை பிறக்கும் போதே உம்மாக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு வெளியே வந்துச்சான். நீங்க செஞ்சதை பார்த்துச்சு, நீங்க உங்க மாமிட்ட நடந்த விதத்தை பார்த்தது, நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மற்ற உறவிடத்தில் நடந்து கொண்ட நடத்தைகளை பார்த்தது, அதையெல்லாம் பார்த்துத்தான் பிள்ளை அப்படியே பிரதிபலிக்கிறது. இல்லைன்னு மறுக்க முடியுமா? யதார்த்த உண்மை இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் சொன்ன மிக முக்கியமான எச்சரிக்கை, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். நாளை மறுமை நாளிலே உங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். ராஅய்யத்துன் ஃபி பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி, கணவனுடைய வீட்டிற்கு அவள்தான் பொறுப்பாளி, பிள்ளைகளை பராமரிப்பதற்கும் அவர்தான் பொறுப்பாளி. இந்த பொறுப்பில் நாம் எவ்வாறு இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் குறித்து கேட்கிற போது அவருடைய கன்னங்கள்லாம் சிவக்கும். சில நேரங்களில் மறுமையை பத்தி பேசினாலே ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன வச்சிருக்க மறுமைக்கு, மறுமையை பத்தி பெருசா பேசுறான் இப்படின்னு ரசூலுல்லாஹ் கோபப்படுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் குறித்து நமக்கு உபதேசிக்கிற போது, எச்சரிக்கிற போது சொன்னார்கள், லா தகுமு ஸாஅன், அந்த வறுமை நாள் உங்களிடத்தில் ஏற்படவே ஏற்படாது. எதுவரைக்கும் தெரியுமா? லுக்யத்தில் அமானத்தும், அமானிதங்கள் பால்படுத்தப்படுகிற வரைக்கும் நீங்கள் மறுமை நாளை எதிர்பார்க்க மாட்டீர்கள் என்றார்கள். இன்றைக்கு மறுமை நாளுக்கான அடையாளங்கள் ஏறத்தாழ 99% நிறைவடைந்து விட்டது. அற்ப சொற்பம் தான் அங்கங்கு கிடைக்கிறது. இன்றைக்கு அமானிதம் பால்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதற்கு நம்முடைய வீடுகள் மிக முக்கியமான சான்று. யோசித்து பாருங்கள். பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிள்ளைகளை மார்க்கம் சார்ந்த அடிப்படையில் வளர்க்க முடியாது என்று பேசுகிறீர்களே. சமீபத்தில் நடந்த ஏறத்தாழ 8-9 மாதங்களாக பலஸ்தீனில் ஏராளமான முஸ்லிம்கள் இன்றைக்கும் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். நமக்கு வேணா நியூஸ் வரல, அவ்வளவுதான். அல் ஜஸீரான்னு ஒரு நியூஸ் சேனல் உண்டு, எடுத்து பாருங்க. நேரம் இருந்தால் இன்னும் பிற சேனல்களில் காசாவில் நடக்கிற நிலை என்ன என்று தேடி பாருங்கள். கூகுள் அவுளியா எடுத்துட்டு வந்து தந்துருவாரு அழகா. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். ஒட்டுமொத்த சிரியாவில் நடந்த இன்ன பிற ஊர்களில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் மிகைத்து விட்ட ஒரு நிகழ்வு பலஸ்தீனில் கஸாவில் நடந்த சிறு பிள்ளைகளுடைய ஈமானிய உறுதி. என்ன நடந்துச்சு? ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஈமானுடைய உறுதியை பார்க்கிற போது நமக்கே பொறாமையாக இருக்கிறது. இது போன்றெல்லாம் ஒரு பெற்றெடுத்த பெற்றோர் பிள்ளைகளை வளர்ப்பார்களா? தாய் இல்லை, தந்தை இல்லை, சுற்றி இருக்கிற உறவினர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கொத்து கொத்தாய் கிடக்கிறார்கள். தலையை காணவில்லை, காலை காணவில்லை, உடலெல்லாம் சிதைக்கப்பட்டு இருக்கிறது, குண்டுகள் துளைக்கப்பட்டு இருக்கிறது. சிறு பிள்ளை ஒரு 4-5 வயதுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லி தன்னுடைய தாய்க்கு அருகாமையில் அப்படியே நின்று அழுது கொண்டிருக்கிறது. எப்படி போதிக்க முடிந்தது இந்த ஈமானிய உறுதியை? ஒரு 60 வயசுல இருக்கிறாரு, ஹஸ்புனல்லாஹ்னு சொல்றாருன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அவருக்கு மார்க்கம் சார்ந்த அறிவு அதிகம். அல்லாஹ் தான் எல்லா நிலையிலும் நமக்கு போதுமானவன் என்று அவர் வாழ்க்கையில் படித்த பாடம் என்று சொல்லுவோம். பச்சிலம் பிள்ளைக்கு யாருமே தன்னை சுற்றி இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டால், தான் கொல்லப்பட்டால் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லிக் கொடுக்க சொன்னது யார்? பெற்றோர் இல்லையா? மற்றும் ஒரு காட்சியை பார்த்தோம். தந்தை மரணித்து கிடக்கிறார். ஒரு 40-45 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். அருகாமையில் ஒரு 10 வயது சிறுவன் தலைமாட்டில் நின்று அழுது கொண்டிருக்கிறான். அரபியிலே சில வார்த்தைகளை தன்னுடைய தந்தையை பார்த்து பேசுகிறான். இப்படி போயிட்டீங்களே வாப்பா, நாளை ஃபஜ்ருடைய தினத்திற்கு, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு என்னை யார் அழைத்து செல்வார் இனிமேல்? இப்படி போயிட்டீங்களே, ஃபஜ்ர் தொழுகைக்கு நான் எப்படி இனிமே போவேன்? எப்பயுமே உங்க கூட தானே நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவேன் என்று பேசி கண்களில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறான்.
இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா? இப்படியும் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் பிள்ளைகளை வளர்க்க முடியவில்லை என்று குறை சொல்லுகிறோமோ, காரணம் சொல்லி அதை தட்டி விடுகிறோமோ, அவர்கள் எல்லாம் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். 5-6 வயது நிரம்பிய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பாடம் ஈமானிய உறுதி. பாப்பா இல்லைன்றாலும் உம்மா இல்லைன்றாலும் நீ அல்லாஹ் மட்டும்தான் நம்பி இருக்கணும். எப்படி விதைக்க முடிந்தது? இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன தெரியுமா? நல்லா படிச்சு பெரிய கலெக்டர் ஆயிரும், பெரிய ஒரு ஆளானி வரணும்டா சமூகத்தில். சரிதான், பிள்ளைக்கு ஈமானிய உறுதியை போதித்தீர்களா? அமானிதத்தை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டுமோ, அல்லாஹ் கொடுத்த பரிசை நீங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அந்த முறையில் தான் நாம் பாதுகாக்கிறோமா அல்லது அதை பால்படுத்துகிறோமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை இல்லைங்க, நீண்ட நாட்கள் இல்லை, ரொம்ப நாள் இல்லை. அவர் கேட்கிற பிரார்த்தனையின் மூலம் அறிந்து கொள்கிறோம். ரப்பி இன்னி வஹனல் அதுமு மின்னி வஸ்தஅல ரஸு ஷைபான் வலமக்கும் பிதுஆஇ ரப்பி ஷகியா. யா அல்லாஹ், என்னிடத்தில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் பலகீனமாகி விட்டது, தலைமுடி எல்லாம் நரையால் மின்னுகிறது, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு பிள்ளையை தந்து விடு யா அல்லாஹ். எப்படியான நிலை! மீண்டும் ஒரு சில பிரார்த்தனைகளை கேட்டார். ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசின். யா அல்லாஹ், என்னை இந்த உலகத்திலே தன்னந்தனியாளாக விட்டு விடாதே, நீதாண்டா அல்லாஹ் வாரிசை தருபவன் என்று அல்லாஹ்விடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையேந்தினார்கள். பிள்ளை இல்லைங்க. அல்லாஹ் நபிமார்களுக்கு வைத்த சோதனையில் மிக முக்கியமான சோதனை பிள்ளையை கொடுக்கல. இன்னைக்கு நமக்கு அசால்ட் ஆயிருச்சு. பிள்ளையை பெற்றெடுத்து அதை வளர்த்து சரியான முறையில் ஒரு நிலையில் மார்க்கம் சார்ந்த உபதேசங்களை உபதேசித்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் எத்தனை பேர்? ஒருவேளை ஒவ்வொரு பெற்றோரும் அப்படி களமிறங்கியிருந்தால் இன்றைக்கு மக்தப் மதரசாக்கள் தேவையா? தேவையே இல்லையங்க. எல்லா வீட்டில் நீங்கள் மார்க்க உபதேசத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் மக்தப் மதரசா எதுக்கு? பிள்ளை தொழுக வரமாட்டேங்கிறான், மார்க்கம் சார்ந்த அறிவுரைகள் இல்லை, பிள்ளை மார்க்க தொடர்பே இல்லை, ஊர்ல எவன் கூட எல்லாம் சேரக்கூடாதோ எல்லாரும் கூட சேர்ந்து சுத்துறான். இப்படியே விட்டா பிள்ளை நாசமா போயிடுவான். என்ன செய்யறது? மதரசாவுக்கு அனுப்பு. இந்த மக்தப் மதரசா அல்லாத பிற மதரசாக்கள் கட்டப்பட்டதனுடைய நோக்கமே பிள்ளைகளை சரியான முறையில் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. இன்னைக்கு நம்ம நிலவரம் என்ன தெரியுமா? நல்லா படிச்சா ஸ்கூல் படிக்கட்டும், படிப்பே வரலையா, தற்கூரியா இருக்கியா, வா மதரசாவுக்கு போடா மதரசாவுக்கு போய் ஓதுறான். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதான் நிலவரம். 10 முடிஞ்சிருச்சா, 12 முடிஞ்சிருச்சா, போதுமா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா மதரசாவுக்கு போய் படிச்சுட்டு வந்துருமா. ஏன் வச்சு மேய்க்க முடியல, பிள்ளை கேட்க மாட்டேங்குது, வயசாயிடுச்சு, எதிர்த்து பேசுது, பேசத்தான் செய்யும். நீங்கள் கற்றுக் கொடுத்தது. அப்போ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான அமானிதம் பிள்ளை செல்வம். இல்லாதவரிடத்தில் ஒரு 5 நிமிடம் அமர்ந்து பேசிவிட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திரும்பி பாருங்கள். யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லைன்னு தெரியும்ல? சமூகத்தில் அவர்கள் நடமாட மாட்டார்கள் தானே, ஒரு கூட்டத்திற்கு வரமாட்டார்கள் தானே, அது குறித்து பேசினாலே கண் கலங்குவார்கள் தானே. அவர்களிடத்தில் அமர்ந்து பிள்ளை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியான மிக முக்கியமான செல்வத்தை நான் பெற்றிருக்கிறேன், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அந்த அருளை, அல்லாஹ் கொடுத்த பரிசை நான் வீணாக்கி விடக்கூடாது, பால்படுத்தி விடக்கூடாது என்ற சிந்தனையில் ஒவ்வொரு பெற்றோர்களும் அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளில் நிச்சயமாக அல்லாஹ் இந்த அமானிதத்தை குறித்து கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டான். பிள்ளையை கொடுத்தனா என்ன செஞ்ச? அவன் பாட்டுக்கு வளர்ந்துட்டான், அவனை மதரசால சேர்த்து விட்டேன், அவனை தான் மக்தப் மதரசாக்கு அனுப்பிட்டானே, என் பிள்ளை நல்லா குரானும் இதே அல்லாஹ் கேட்பான். தொழுதுச்சா பிள்ளை? பிள்ளை மற்ற மார்க்கம் சார்ந்த உபதேசத்தில் எப்படி இருந்தது?
அல்லாஹ்விற்கு செய்கிற கடமைகளில் எப்படி இருந்தது? இதை அல்லாஹ் கேட்பான், இதை நம்மிடத்திலும் கேட்பான். நாம் பிள்ளைகளுக்கு கண்ணாடி என்பதை உணர்ந்து, அதுபோல பிள்ளைகளுக்கு மார்க்கம் சார்ந்த உபதேசங்களை உபதேசித்து கொடுத்து, நான் மரணித்து விட்டாலும் எனக்காக பிரார்த்திக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு பெற்றோரும் உருவாக்க வேண்டும். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து விட்டால் அவரோடு இருக்கிற அத்துணை உறவுகளும் துண்டிக்கப்படும், உலகத்தை விட்டு அனைவரும் மிரண்டு விடுவார்கள். போயிட்டு வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். அனுப்பி வைப்பதற்கு உலகம் தயார். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். வயது 40, 50, 60 ஆகட்டும், இன்றைக்கு வரைக்கும் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் எத்துணை பேரிடத்தில் நீங்கள் சென்று கேட்டாலும் கண்ணீர் வடிக்க தந்தை குறித்து பேசுவார்கள். இது மாதிரி உங்க பிள்ளையை உருவாக்கி இருக்கணும். என் அத்தா எனக்கு நான் இல்லைன்னாலும் துஆ செய்ய கத்து கொடுத்தாரு. தொழுகிற ஒவ்வொரு தொழுகையிலும் உங்களுக்காக பிரார்த்திக்கிற, உங்களுடைய சுவனத்திற்காக துஆ செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோர்களும் உருவாக்கிவிட்டால் இந்த உலகத்திலும் நன்மை, நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் கேள்விகள் என்று இலகுவாக இருவரும் கைகோர்த்து சுவனம் செல்கிற நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். இதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.